வணக்க சின்னப்பரே, இதோ உம்முடைய வம்சாவளியான உங்களுடைய பேர குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக கூடி உம்முடைய இல்லத்தை நாடி வந்திருக்கின்றோம் தகப்பனே. நாங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எந்த குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் எங்களை மன்னித்து ஆதரித்து எங்களை வாழ்நாள் முழுவதும் எங்களை நல்ல முறையிலே வாழ வைக்கவும், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றும் கிடைக்கவும், நாங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனுகூலமாகும்படியாகவும் இந்த நேரத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே, உம்முடைய திருவீட்டிங்கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இதோ அன்பு தகப்பனே, ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியால் கருத்தரித்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே, உம்முடைய திருவீட்டிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே, உம்முடைய திருவீட்டிங்கனியாய் இயேசுநாதரே வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே, உம்முடைய திருவீட்டிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசு கிறிஸ்துநாதருடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனுடைய தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சாமி சம்மனஸ்களை சொன்னதினாலே உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் முத்தானத்தினாலும் மகிமை அடையத்தக்கதாக எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியறல வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணாவருடைய திருமத்தை பார்த்தந்தளம் சுவாமி. ஆமென். இயேசு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே, உம்முடைய திருவீட்டிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. திவ்ய இஸ்பிரித்து சாந்திவே, தேவரீர் எழுந்தருள்வாரும், உடைய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும், தரித்தடை கொடைகளை கொடுக்கிறவரே, பிரகாசம் எழுந்தருள்வாரும், உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மருதமான விருந்தாடியே, பேரின் அரசும் இலைப்பாற்றி பிரகாசத்தின் சுகமே, வெயிலின் குளிர்ச்சி ஏற்றில் எழுந்தருள்வாரும், வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே, முது விசுவாசிகளுடைய இருதயங்களின் நுட்பங்களை நிரப்பும், தெய்வீகமின்றி மனிதத்திலே குற்றமில்லாத ஒன்றுமில்லை அஸ்தமார்க்கவும், சுத்தம் மனமும் உலர்ந்தனையும் உணவாயிருக்க குணமாக்கவும், வணங்காதே வணங்கப்பணவும், குளிரோடதை குளிர்வாக்கவும், தவிரனதை ஜெவனடத்தவும், உண்மை நம்பின விசுவாசிகளுக்கு திருக்குறைகளை ஏழைகளுக்கும் கொடுத்தலும், புண்ணியத்தின் பேர்களாலும் நல்ல மரணத்தையும் நித்தியம் மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் தந்தலும் சாமி. ஆமன். இயேசு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே, உம்முடைய திருவீட்டிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. அளவில்லாத சகல நன்மையும் சிறுவியா இருக்கிற சர்வேஸ்வரா சாமி, நீச மனுஷமாய் நன்றி அறியாத பாவிகளுமாய் அடியோர்கள் மட்டில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவருடைய சன்னதியிலே இருந்து ஜெபமான பாத்திரமாகாதவர்களாக இருந்தாலும் அளவிற்கப்படாத கிருப கடாட்சத்தை நம்ப கொண்டு சேசனாதற்கு ஸ்துதி வணக்கமாகவும் நாங்கள் 13 மணி ஜெபமான ஆசையாக இருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்து பராக்கலாமல் முடிக்கிறவருக்கு தேவரீருடைய ஒத்தாச கட்டளம் நேரும் சுவாமி. சகலமான புண்ணியங்களுக்குள்ளே விசுவாசம் என்கிற புண்ணியம் உண்டாகி முந்த விசுவாச மந்திரத்தை சொல்லுகிறது. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து எல்லாமுள்ள பிதாய சிறுவேசனை விசுவசிக்கிறேன்.
அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பம் மறுப்பைத்து கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். அவரும் பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தவர் மீது உறுத்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்தே ஜீவிரி மருத்துவரையும் நடத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். அஜிஷ்டர்களுடைய ஜம்புத பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவப்புறத்தை விசுவசிக்கிறேன். சரிகிற உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன். ஆமன். வெண்பமையான சர்வேசமான படிப்பித்த பரமண்டல மந்திரத்தை சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய நாமம் மட்சிக்கப்படுவதாக, நம்முடைய ராட்சியம் இருக்க, நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. ராஜ்யஷ்டத்தை மாதாவிடத்திலிருந்து 3 பிரதான புண்ணியங்களை கேட்கிறதாவது, பிதாவாகிய சர்வேசனுக்கு மாறிய பரிசு தேவமாதாவே, எங்களிடத்திலே தேவ விசுவாசம் என்கிற புண்ணியம் உண்டாகி பலனளிக்க முடியும் குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சுதனாகிய சர்வேசனுக்கு தாயாராக இருக்கிற பரிசு தேவமாதாவே, எங்களிடத்திலே தேவ நம்பிக்கை என்கிற புண்ணியம் உண்டாகி பலனளிக்க முடியும் குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஈஸ்வரத்து சாந்தவுக்கும் மிகவும் பிரியமுள்ளவளாக இருக்கிற பரிசு தேவமாதாவே, எங்களிடத்தில் தேவ சிநேகம் என்கிற புண்ணியம் உண்டாகி பலனளிக்க முடியதற்கு மாறனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்தாய்க்கு மகிமை உண்டாவதாக. சேஷநாதர் சாமி கோயிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதே தியானிப்பவமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் ரட்சிக்கப்படுவதாக. நம்முடைய ராட்சியம் வருக. நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. அதிதூதரான அஜிஷ்ட கபரியிலே ரபையிலே அப்போஸ்தலரான புனித அஜிஷ்டராய பெரிய சின்னாந்தோடியாரே பெரிய அந்தோனியாரே தேசத்துக்கு அப்போஸ்தலராக இருக்க அஜிஷ்ட ஞான செபஸ்தியாரே பாக்கியமுள்ள சூசிய பெரிய 11,000 கன்னியாஸ்திரிமார்களே 190 மணிக்கு சிரசனாரிக்க தவணிக்கு நம்பரைய சுவாமி, நாங்கள் எத்தனையோ பாவியாக இருந்தாலும் நாங்கள் ஜெபித்திருந்த 13 மணி ஜபத்தையும் 13 மணி விளமையான ஞான நட்சத்திரத்தையும் தோசங்களோடு ஒன்றாக கூப்பி புனித வண்ணச்சின பாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே பாதகாணிக்கையாக வைக்க மன்றாடி பிரார்த்தித்துக்கள் வரும் சுவாமி. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய திருமத்தை பார்த்தந்தாலும் சுவாமி. ஆமன் ஜேசு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் மட்சிக்கப்படுவதாக. உடைய ராட்சியம் வருக. உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வேற்றிங்கனாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. சாமி கிருபையாயிரம். கிறிஸ்துவே கிருபையாயிரம். சாமி தயவாரம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும். கிறிஸ்துவே
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தன்னிச்சயம் சாமி உலகத்தை மீட்டு ஜீஸ்தனாகிய சர்வேஸ்வரா எங்களை தன்னிச்சயம் சாமி பரிசுத்தாவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தன்னிச்சயம் சாமி சமதருத்துவமாக இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜென்ம பாமெல்லாம் உறுப்பித்த ஜிஷ்ட மரியாயே எங்களுக்கு அடவியின் தபசியான புனிதவனத்து சின்னப்பரே மாலைகளிலும் கடின தபசு பண்ணினவரான புனிதவனத்து சின்னப்பரே வாசாசுகளை விரட்டுகிறவரான புனிதவனத்து சின்னப்பரே எகிப்து தேசத்தைச் சேர்ந்த கீழ் தொபியா என்கிற நாட்டில் பிறந்தவரான புனிதவனத்து சின்னப்பரே திரவிய சம்பனரான தாய் தகப்பனிடத்திலிருந்து பிறந்தவரான புனிதவனத்து சின்னப்பரே மிகுந்த திரவியத்தை செலவு செய்து மிக்க சிரமத்தோடு கல்வி சாஸ்திரம் சூட்சம் அறிவை படித்து சிறந்த சாஸ்திரியான புனிதவனத்து சின்னப்பரே சிறு வயதிலிருந்தே உண்மையான பக்தியோடும் சத்திய வேதத்தை அனுசரித்தவரான புனிதவனத்து சின்னப்பரே உமக்கு 15 பிராயம் நடக்கிற பொழுது உமது தாய் தகப்பனார் சர்வேசனுடைய சித்தத்தினால் இறக்க தனிமையாய் நின்றவரான புனிதவனத்து சின்னப்பரே சிறு வயதிலிருந்து தெய்வ பக்தியிலும் சாந்த குணத்திலும் மரியாதையிலும் கிறிஸ்தவர்களுக்கு வரும் மற்ற புண்ணியங்களிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து ஓங்கினவரான புனிதவனத்து சின்னப்பரே இரட்சணிய 250ஆம் வருஷத்திலே தேச என்னும் ராயன் காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு வரும் துன்பங்களுக்கு தப்பித்து ஓர் அந்நியன் வீட்டில் ஒளிந்து கொண்டவரான புனிதவனத்து சின்னப்பரே மைத்துனன் உம்முடைய ஆஸ்தியை அபகரிக்க வேண்டும் என்று எண்ணி உம்முடைய சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்க எத்தனம் செய்ததை அறிந்து நாட்டை விட்டு காட்டுக்கு போனவராகிய புனிதவனத்து சின்னப்பரே அந்த காட்டின் மலையடிவாரத்து குகையின் வாசலை மூடியிருந்த கல்லை புரட்டி அதிலிருந்து தவம் செய்தவரான புனிதவனத்து சின்னப்பரே அந்த குகையை சூழ்ந்திருந்துள்ள ஈச்சமர இலையை பின்னி ஆடையாக தரித்து கொண்டவரான புனிதவனத்து சின்னப்பரே உமது புசிப்புக்கு அந்த ஈச்சமர கனியையும் தாகத்திற்கு மலையடிவாரத்தில் உண்டான சுனை நீரையும் சர்வேஸ்வரன் உமக்காக நியமித்தார் என்று யோசித்து அவரை துதித்தவரான புனிதவனத்து சின்னப்பரே உமது இளமையாய 22ஆம் வயதில் கலாபம் முடிய மட்டும் தவம் செய்ய விரும்பினவரான புனிதவனத்து சின்னப்பரே இரவும் பகலும் நேர் செய்த ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் ஏகாந்தத்திலும் வரும் மனோராமியத்தையும் மேலான பாக்கியத்தையும் உமது ஞான பரீட்சையால் கண்டு உலகத்தையும் முற்றும் துறந்த அந்த குகையில் தானே உமது ஜீவனெல்லாம் செலவழிக்க தீர்மானித்தவரான புனிதவனத்து சின்னப்பரே முதல் வனவாசியவரான புனிதவனத்து சின்னப்பரே 43ஆம் வயதில் நேர் ஈச்சங்கனியினால் பசியாற்றினதையும் ஆழ்ந்த தியானத்தில் நாள் கழித்ததையும் கண்ட சர்வேஸ்வரன் தமது தாசரான தீர்க்க தரிசியாகி எலியாஸ் என்பவருக்கு மேராயாய் காக்கையின் மூலம் பிரதிதினம் அனுப்பி அரையப்பத்தினால் பசியாற்றிட வரம் பெற்றவரான புனிதவனத்து சின்னப்பரே உமது தவத்தையும் தியானத்தையும் 90 வருஷமாக சர்வேஸ்வரன் ஒருவரே அறிய தவம் செய்தவரான புனிதவனத்து சின்னப்பரே உம்முடைய தபசியின் அருமையை உலகம் அறியும் பொருட்டு தவத்தில் மிஞ்சினவர் என்று புனிதவனத்து அந்தோனியாருக்கு ஓர் தந்திர நினைப்பு வந்த சமயத்திலே உம்முடைய மென்மையை அவருக்கு சர்வேஸ்வரன் அவருக்கு சொப்பனத்தில் காட்ட வரம் பெற்றவராகிய புனிதவனத்து சின்னப்பரே சூரியன் உதயமாகும் போது புனித அந்தோனியார் நேரி இருக்கும் வனத்தை தேடி வருகையில் பசாசு நரகரூபமாகவும் மிருகத்தைப் போலவும் பயங்கரமாக பூத உருவம் கொண்டு தோன்றிய போது அவர் பயப்படாமல் தைரியம் கொண்டு சிலுவை அடையாளம் வரையவே உம்மிடம் சேரும் வழியை காட்டி பாசாசு மறைய வரம் பெற்றவராகிய புனிதவனத்து சின்னப்பரே 2 நாள் முழுதும் நடந்து ஒரு ராத்திரியெல்லாம் தியானம் செய்து மலையடிவாரத்தில் தண்ணீர் குடிக்க வந்த பெட்டை ஓனாயை பின்பற்றி குகை அருகே வந்து சேர வரம் பெற்றவராகிய புனிதவனத்து சின்னப்பரே குகையில் அவர் நுழைந்த மாத்திரத்தில் மனித அரவமில்லாததால் தூரத்தில் எரியும் விளக்கை கண்டு சந்தோஷமாக நடந்த சத்தத்தை கேட்டு வேகமாக வாசலை மூடிக்கொண்டவராகிய புனிதவனத்து சின்னப்பரே புனித அந்தோனியார் காலை முதல் மத்தியானம் மட்டும் மிகுந்த தாழ்ச்சியோடு மன்றாடி உம்மையே பாத்திரவானல்ல என்றாலும் உம்மையே பாராமல் போகிறதை பார்க்கிலும் இங்கேதான் இறந்து போவேன் என்று சொன்னவரான வனத்து சின்னப்பரே புனித அந்தோனியார் கொண்ட விசுவாசத்தையும் உமது மேல் சுமத்தப்பட்ட பெரும் பாரத்தையும் கண்டவுடனே வாசலை திறந்தவரான புனிதவனத்து சின்னப்பரே ஒருபோதும் அறியாத புனித அந்தோனியார் பெயரை சர்வேசனுடைய சித்தத்தினால் அறிந்து
அவரை பெயரிட்டு அழைத்தவரான புனித வனத்து சின்னப்பரே, உம்முடைய நாமத்தையும் புனித அந்தோணியார் தெய்வ வரத்தால் உச்சரித்த மாத்திரத்தில் அவரோடு ஏகோபித்து ஏக சர்வேஸ்வரனை தோத்தரித்த புனித வனத்து சின்னப்பரே, வழக்கப்படி அரையப்பம் கொண்டு வரும் காகம் சர்வேஸ்வனுடைய ஏவுதலினால் மூலாப்பம் கொண்டு வர வரம் பெற்றவராகிய புனித வனத்து சின்னப்பரே, புனித அந்தோணியாரை நோக்கி சாமியுடைய தயை பாரும், நீர் வந்ததை பற்றி தம்முடைய ஊழியருக்கு இரட்டிப்பான அன்னம் தந்தார் என்று சொன்ன வரம் பெற்றவராகிய புனித வனத்து சின்னப்பரே, எனது அந்திய காலம் சமீபத்தபடியால் தயாஸ்வரூபியான சர்வேஸ்வரன் கிருபை கூர்ந்து என்னை அடக்கம் செய்ய உம்மை அனுப்பினார் என்று சொன்ன வரம் பெற்றவராகிய புனித வனத்து சின்னப்பரே, அலெக்சாந்திரியா பட்டணத்தின் மேற்றானியராகிய புனித அத்தனாஸ் என்பவரால் புனித அந்தோணியாருக்கு ஒரு கம்பளம் தரப்பட்டதை ஞான திருஷ்டியால் கண்டு அதனால் உம்மை பொதிந்த அடக்கம் செய்ய அவரை கேட்டுக்கொண்ட போது அவர் உம்முடைய ஞான காட்சியின் மகத்துவத்தால் ஆச்சரியப்பட செய்தவராகிய புனித வனத்து சின்னப்பரே, புனித அந்தோணியாருக்கு உம்முடைய மரண காலம் குறுகினதை அறிந்து துக்கித்து இரண்டு நாளில் தமது மடத்திற்கு சென்று அந்த கம்பளத்தை எடுத்துக்கொண்டு பிரயாணப்பட்ட மறுநாள் காலையில் சம்மனசுக்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் படைசூழ மோட்சத்திற்கு ஆரோகணமாகிறதாய் அவர் காட்சியில் காணப்பட்டவராகிய புனித வனத்து சின்னப்பரே, அவர் இந்த காட்சியை கண்டவுடனே சாஷ்டாகமாக விழுந்து எழுந்து வேகத்துடனே குகையில் வந்து உம்மை பார்க்கும்போது நீர் முழங்காலிட்டபடியே வானத்தை நோக்கிய கண்ணும் உயர்த்திய கையும் ஆகியிருக்க கண்டு தியானத்தில் இருக்கிறதா என்று எண்ணப்பட்டவராகிய புனித வனத்து சின்னப்பரே, சுவாசமில்லாமல் இருக்கிறதை கண்டு மறித்திருக்கிறீர் என்று அறிந்து அவர் கொண்டு வந்த கம்பளத்தால் உம்மை பொதிந்து சங்கீர்த பாடலோடு வெளியில் கொண்டு வர வரம் பெற்றவராகிய புனித வனத்து சின்னப்பரே, 2 சிங்கங்கள் உமக்கு கல்லறை தோண்ட வரம் பெற்றவராகிய புனித வனத்து சின்னப்பரே, உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வருடைய சமர்பராகிய சேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்துக்கொள்ளும் சாமி, உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வருடைய சமர்பராகிய சேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சாமி, உலகின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வருடைய சமர்பராகிய சேசுவே எங்களை தனுட்சியம் சாமி. ஜெபிப்போமாக. சாமி தபசியான வண்ணத்து சின்னப்பர் அகோரமான தபசு தபம் செய்து அனுசரித்து புண்ணியங்கள்னாலே மோட்சத்திற்கு எழுந்திருந்தி தேவ தரிசனம் அடைந்து ஆனந்த பாக்கியத்தை அனுபவிக்க பாத்திரமானீரே. அவரை கண்டு உம்மை மன்றாடுகின்ற நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் இந்த புனித வண்ணத்து சின்னப்பருடைய தர்ம மாதிரிகளே நடந்து தேவரீர் தருகின்ற விசாரணைகளை தார்ப்பரித்துடனே பற்றி கொண்டு உம்முடைய கற்பனை மீறாமலும் புண்ணிய வழியில் நடந்தும் அவரோடு கூட மோட்சராட்சியம் அடையும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் சுவாமி. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருமத்தை பார்த்து தந்தலும் சுவாமி. ஆமன் ஜேசு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, மனிதர் வெற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கு மதற்கு தூய ஆவிக்கு மகிமை உண்டாதாக. அர்ச்சிஷ்ட வண்ணத்து சின்னப்பருடைய மன்றாட்டால் இங்கு இந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மம்மானி குடும்பத்தினுடைய செயல்கள் அனைத்தும் உண்மை பற்றியே. நாங்கள் செய்கின்ற காரியத்திலே எந்த குற்றங்கள் குறைகள் எது இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னித்து ஆசீர்வதித்து நாங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனுகூலமாகும்படியாகவும் நாங்கள் செய்து முடிக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு பக்கத்தினே பாதுகாலமாக இருக்கவும், எந்த குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் மன்னித்து எங்களை மோட்சராஜிலே சேர்ப்பித்தரும்படியாகவும் நாங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனுகூலமாகும்படியாகவும் எங்களுக்கு கைகால் சுகம் கிடைக்கப்பெறவும் நாங்கள் இன்னும் அநேக காரியங்கள் செய்தாலும் எங்களுக்கு மழை போல வர்ற புல்லா பனி போல நீங்கி பாதுகாத்து எங்களை வழிநடத்தவும், எங்களுக்கு போகும் வழியிலும் வரும் வழியிலும் பாதுகாப்பாக இருக்கவும், எங்களுக்கு மென்மேலும் தொழில் வளர்ச்சி அடையவும், பிள்ளைகள் குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும், நாங்கள் மென்மேலும் வளரவும் உம்முடைய இந்த நேரத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பு தகப்பனே, அஜிஷ்ட புனித வனத்து சின்னப்பரி, எங்கள் குடும்பம் முழுவதையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அவர்களை ஏற்றுக்கொண்டு என்னாலும் அவர்களுக்கு பக்கத்தினையும் பாதுகாலமாக இருக்கவும், நாங்கள் நடத்துகின்ற செயல்களில் எந்த குற்றங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் மன்னித்து எங்களை நல்ல முறையில் வீடு கொண்டு வந்து சேர்க்கவும் இந்த நேரத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம்.
இரக்கமுள்ள தந்தையே ஆமன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. அரியே வாழ்க. எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலரான புனித வனத்து சின்னப்பரே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. எல்லாத்துக்கும் சர்வேஷம் தோஸ்திரம்